ஹாய், இன்றைக்கி பர்த்டே ஷாப்பிங் விளாக் என்னென்னு பார்க்கலாமா. மார்னிங் எடுக்கிற ஹெல்த் ட்ரிங்காக எப்பயும் போல் குடிச்சிட்டு கிச்சனில் போய் பார்த்தா அம்மா தோசை ஊற்றிட்டு இருந்தாங்க. அந்த சுட்ட தோசையை 2 தோசை சுட்டுட்டு வந்து சாப்பிட்டுட்டு போய் கிளம்புங்க அப்படின்னாங்க. உடனே நானும் போய் கிளம்பி ஃபைனல் அவுட்ஃபிட் இப்படி தான் இருந்துச்சு. நானே அக்காவும் தான் போயிருந்தோம் ஷாப் பண்ணுறதுக்கு. 2 பேரும் ஆட்டோவில் போயிட்டு அங்கே போகிற நேரம் பார்த்தா எல்லா இடமும் ஒரே ரஷ்ஷு. என்னங்கடா தீபாவளி அதுக்குள்ளேயுமா வந்துருச்சுன்ற மாதிரி இருந்துச்சு. எங்கடா இருந்தீங்க இவ்வளோ நாளாக? நான் வரப்போ தான் நீங்களும் ஷாப் பண்ண வரணுமான்ற மாதிரி நானும் சிரிச்சுக்கிட்டே போனோம். பார்த்தா நிறைய ட்ரெஸ் பார்த்தோம். எதுவுமே பிடிக்கல. ஃபைனலாக ஒரு ட்ரெஸ் எடுத்து பார்த்தேன். சரி இது ஓகே நமக்கு செட் ஆகும் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்து ஃபிட்டிங்லாம் வச்சு பார்த்தேன். கரெக்டாக இருந்துச்சு. சரி அந்த ட்ரெஸ்ஸை அப்படியே பில் பண்ணிவிட்டு அப்படியே கடையிலேருந்து வெளியே வந்து பார்த்தா ஆப்போசிட்டில் ஒரே தோடு கடை. இதை பார்த்தோன்னே மனசு எப்படிங்க நிம்மதியாக இருக்கும். உடனே உள்ளே பூந்து அதுக்கு தேவையான தோடு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு வர வழியில் நாங்கள் எப்போவுமே ஜூஸ் குடிக்கிற ஜூஸ் கடையில் எங்கள் அக்கா ஜூஸ் குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னா நான் சொன்னேன் கூட்டமாக இருக்குதுன்னு சொல்லி பார்சல் வாங்கிடலான்னு சொல்லி நின்று நாங்கள் பார்சல் வாங்கிட்டு இருந்தோம். அப்போ உடனே யோசித்தேன் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் எப்படி அழகாக அடுக்கி விட்டுருக்காங்க, இதை விழுந்துடாதா அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். அவள்கிட்ட சொன்னேன் ஒரு ஃப்ரூட்டை எடுத்தால் மொத்தமும் விழுந்துரும்லாம், எடுத்து பார்க்கவா அப்படின்ட்டு இருந்தேன். நீ எடுத்து பார்த்தீங்கன்னா உன்னைங்க கட்டி வச்சுருவாங்க, நான் ஓடியே போயிடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் நாங்கள் ஜூஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வந்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி குடிச்சு முடிச்சிட்டோம். இன்றைக்கி டே இப்படி தான் கம்ப்ளீட் ஆச்சு. உங்களுக்குலாம் எப்படி போச்சுன்றது மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு மினி விளாகில் பார்க்கலாம். பாய்.